அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளில் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியமாக நாம் முதலாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சில காலங்கள் ஆயிருக்கும். நமக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வரும். ஒன்று வேதத்தை வாசிக்கும் போது, இல்ல போதனைகளை நாம் கேட்கும்போது, இன்னும் இல்லை என்றால் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண காரியத்திலிருந்து நமக்கு ஏதோ ஒரு காரியம் நம்மளை ரொம்பவும் ஆளுகை செய்யிருக்கும். அந்த காரியத்தின் மூலமாக நம்மிலிருந்து ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவருக்கு நான் ரொம்ப பிரியமான ஒரு மகனாகவோ, இல்ல மகளாகவோ நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் ரொம்ப அவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்தவானவாக நான் மாறணும் அப்படின்னு. அந்த எண்ணம் வந்த நொடி பொழுதே ஒன்று விசுவாசிங்க. நீங்க மாறிட்டீங்க. பரிசுத்தவானவை மாறிட்டீங்க. ஏனென்றால், நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை காலங்கள் ஆனாலும், ஏன் அப்பல்லாம் தோணாம, இப்ப மட்டும் ஏன் இது தோணுது? இதுல முதல்ல நம்ம விசுவாசிக்கிறது காரியமா இருக்கணும். என் தேவனுக்கு ஒரு பரிசுத்தவானா நான் வந்துட்டு மாறணும்னு படுறதோ, நான் மாறிட்டேன்னு நீங்க விசுவாசிக்கணும். என்ன காரணம் தெரியுங்களா? நீங்க அத விசுவாசிக்காம இருக்கும்போது நாளைக்கும் மீண்டும் அதே தான் சொல்லுவீங்க. ஆண்டவரே, நான் உனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பரிசுத்தவானா நான் மாறணும். மீண்டும், மீண்டும், மீண்டும் திரும்ப, திரும்ப, திரும்ப நம்ம அதை கேட்டுக்கொண்டே தான் இருப்போம். அனுதினமும் நான் உங்களுக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்கணும். நான் பரிசுத்தவனா மாறணும். இதுதான் இருக்கும். அப்போ நீங்க மாறிட்டீங்கன்னு எப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்காது இருக்கும்போது, காலங்கள் முழுவதுமாக என் தேவனுக்கு நான் பரிசுத்தவானா மாறணும்னு தான் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் எப்பொழுது நீங்க அதை கேட்டீங்களோ, அப்பொழுதே அது நீங்க கேட்கல, உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுடைய உள்ளத்தை அவர் கவனித்தார். தேவன் தெரிந்து கொண்டார். அந்த காரியத்தினால தான் இதை உங்களிடத்துல அந்த எண்ணங்கள, இருதயத்துல அதை ஏவுதல உண்டாக்கினவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த காரியத்தை உங்கள் வாயின் வழியாக நீங்கள் கேட்கும்படியாகவும், அதை அந்த நாளிலே நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நடப்பித்தவரும் நம் தேவன்தான். சரி. இதை எப்படி வாசிக்கலாமா? எரேமியா 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயைத் தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயைத் தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்றார். ஆமென். பாத்தீங்களா? இப்ப கேட்டது நீங்களா? அவரா? நீங்க எப்போ நான் தேவனுக்கு பரிசுத்தவானாக மாற வேணும்னு நினைச்சீங்களோ, உங்கள அப்பவே நீங்க மாறிட்டீங்க. நீங்கள் அல்ல, உங்கள மாத்திட்டாரு. இதுதாங்க. இந்த ஒரே விசுவாசத்துல மட்டும்தான் நம்ம இருக்கணும். ஏனென்றால், நம்ம உள்ளத்துல ஏவுதல உண்டாக்குறதும் பரிசுத்த ஆவியானவர் தான். அதை கிரிகைகளாக நடப்பிக்கிறதும் அவர்தான். எல்லாமே அவர்தான். நாம இந்த எண்ணங்கள் வந்த பொழுதே, நான் பரிசுத்தவனாக மாறிட்டேன் என்ற அந்த ஒரு விசுவாசம் மட்டும்தான் வரணும். உலகத்துல இருக்கிறவங்க அநேகம் சொல்லுவாங்க. உங்களுடைய காரியத்தை அவங்களுக்கு விரோதமாக தோன்றும். அதனால சொல்லுவாங்க. நம்மளை குற்றப்படுத்தும்படியாக, நம்மை
விசுவாசம் நமக்கு பரிசுத்தனா மாறணும்னு நம்ம நினைச்சப்பாங்க. அந்த விசுவாசத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி தான் அந்த உலகத்துடைய காரியமும், அந்த உலகத்தானுடைய எண்ணமும். நமக்கு அந்த எண்ணம் வரக்கூடாதுன்றதுதான். நம்ம அதையெல்லாம் நம்ம மனுஷனை பார்க்கவே கூடாது. மனுஷனை ஒரு நாளும் நம்ம பார்க்கக்கூடாது. மனுஷனுக்கு பிரியமா நடந்துக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம உலகத்தை தான் சந்தோஷப்படுத்த முடியும். அதனால மனுஷனை யாரையுமே நம்ம எண்ணக்கூடாது. நமக்கு ஒரே ஒருத்தர் அவர்தான். ஏனென்றா, நான் விழுந்து கிடக்கும்போது, அந்த பாவமான அந்த சேத்தில் விழுந்து கிடக்கும்போது, என்னை அங்கிருந்து அவர்தான் தூக்கி எடுத்தார். என்னை அந்த பாவத்திலிருந்து என்னை தெரிந்து கொண்டார் அவர் மட்டும்தான். அதனால பார்த்தீங்கன்னா, உங்களோட விசுவாசம் என்னவா இருக்கும்னா, இது மட்டும்தான். நீங்க எப்போ உங்க உள்ளத்துல என்ன வந்ததோ, நான் பரிசுத்தவானா நான் மாறணும்னு நினைச்சீங்களோ, நீங்க அப்பவே மாறிட்டீங்க. இது நீங்களால் நடந்ததல்ல. தேவனுடைய சித்தம் தான் இந்த காரியத்துல. அதே மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அதை பெற்று கொண்டேன்னு விசுவாசிங்க. ஏனென்றால் ஆசீர்வாதங்கள், நாம் கேட்கிற ஆசீர்வாதம் நம் இடத்தில் வந்து சேர்ந்ததை நம்ம அறியாமல் அனுதினமும் நாம கேட்டுக்கொண்டே இருப்போம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு. ஆனா தேவன் சொல்லுவாரு, நீ எப்பொழுது நீ கேட்டியோ அப்ப நான் கொடுத்துட்டேன். உன் கையில் கொடுத்ததை நீ விசுவாசிக்காமல் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு. அதனால நமக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தாலும் நமக்கு தெரியாது. ஏனென்றால் நம்ம விசுவாசத்தோடு நம்ம அதை பெற்றுக்கொண்டேன்னு நம்ம நினைக்கும் போது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் வந்ததை நம்ம உணர முடியும். இல்லை என்றால் அனுதினமும் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆசீர்வாதம் வேணும் என்று. பெரிய ஆசீர்வாதமே நம்ம இரட்சகரு தேவன் தம்முடைய குமாரன் மூலியமாக நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. இதுக்கு இல்லாம இந்த உலகத்துள்ள ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு காரியமே இல்லை. அதெல்லாம் நாம் தேவனை பற்றி கொண்டிருக்கும் போது நம்மை தேடி வரும். அதை நம்ம கேட்க வேண்டியதே கிடையாது. எல்லாம் நம்மை தேடி வரும். இந்த நாள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தின் ஏவுதலின்படி பரிசுத்தவானாகவும் தேவனுக்கு உண்மை உள்ளவனாகவும் நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்களே, அந்த நிமிஷமே உங்களை அந்தபடியே ஆக்கிட்டாரு. இதுதான் நம்மளோட விசுவாசம். இந்த நாளிலும் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியான் வெளிப்படுத்த இந்த காரியத்திற்காகவும் நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலியமாக எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.